விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த 2024வது வருடம் மாசி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது வேலை சார்ந்த விஷயம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும், தனம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவேனா இந்த மாதத்தில், குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும், அதே சமயத்தில் வெளிநாட்டு யோகம் இருக்கா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செக்மெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ முதலில் பார்த்திங்கன்னா வேலை, தொழில், வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு, அதாவது சூரியன், அந்த சூரியன் 4வது வீட்டில் சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 10ஆம் இடத்தையே பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறார். அப்போ இந்த விருச்சிக ராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறீர்களோ அல்லது வேலையை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ, அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கப்பெறும். அதாவது ஒரு நல்ல வேலை, படித்த படிப்புக்குண்டான உங்கள் வயதுக்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் சனி பகவானும் அந்த 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வேலையில் ஒரு குடைச்சலும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். ஒரு மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100% இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர் சொல்கிறார், நான் வேலை வாங்கித்தரேன், நீங்கள் விட்டுட்டு வாங்க அப்படின்னு இந்த மாதிரியான உறுதிமொழி கொடுத்தாலும் அதை நீங்கள் ஏற்கக்கூடாது. 100% அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின பிறகுத்தான் நீங்கள் மாறணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா சூரியன் தன்னுடைய வீட்டை, 10ஆம் வீட்டை, சூரிய சிம்ம மனையை பார்க்கக்கூடிய செயல் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை தரும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும். ஒரு நல்ல ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசாங்க வேலைக்குத்தான் நான் போவேன், நான் அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கிற உறுதியான மன எண்ணத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களுக்கு நீங்கள் நினைத்தவாறு உங்களுடைய செயல்கள் ஈடேறக்கூடிய வகையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். சரி, தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரு பகவான். அந்த குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது 9ஆம் பார்வையாக அந்த தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செயல் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் தனத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய தன்மை. அப்போ தனத்துக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த மாதம் உங்களுக்கு காண்பிக்கிறது. அப்போ உங்களுடைய வாக்கு பலிதமாகக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இப்போ உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய அமைப்புகள், வாக்கினால் நடக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. அதாவது தன்னுடைய பேச்சு, தன்னுடைய அறிவின் மூலமாக செயல்படக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக கணிசமான லாபத்தை தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிச்சயமாக உருவாக்கும். உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் உச்ச பலத்தோடு இருக்க போகிறார். அது முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ ராசிநாதன் வலு பெற்றாலே நம்ம எதையும் செய்யலாம், எதையும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த உத்வேகம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த ராசிநாதன் 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, இந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் செல்லக்கூடாது அப்படிங்கிறதை ஆழமாக மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள். அப்போது யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடணும், அதாவது யாருக்காவது பணத்தை கொடுத்து ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி எல்லாம் போட்டிங்கன்னா அந்த கடனை நீங்கள் கட்ட வேண்டிய அந்த விஷயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஸோ அந்த விஷயத்தில், ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனம், எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள். என 6ஆம் இடம் அதிபதியான செவ்வாய் 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. அப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு நிலம் வாங்குறீங்க, ஒரு டாக்குமெண்ட், ஸோ இந்த டாக்குமெண்ட் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீடு வாங்கினா டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இடத்த வாங்கினீங்களா, எல்லாம் மற்ற விஷயங்கள் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கக்கூடிய இடத்தை காமிச்சு அதில் சிக்கலை ஏற்படுத்தி விடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்காரே, அப்போ குழந்தைகளினுடைய நலனில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி
விடுமா அப்படிங்கிற ஐயப்பாடு உங்கள் மனதில் இருக்கும். அப்படி கிடையாது. ராகு, குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பெரிய கெடுதல்கள் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க போவதில்லை. என்ன, வெளிநாட்டு அந்த படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளியில் போய் தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகள், ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகள், அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற எண்ணம் இருப்பவர்களுக்கு வெளிநாடு அல்லது வெளி மாநிலம், அதர் டிஸ்ட்ரிக்ட், ஸோ இந்த மாதிரியான வெளியே அனுப்பி படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கும். இப்போ படிச்சுட்டு நான் வெளிநாட்டில் தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற உறுதிப்பாட்டுடன் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வெளிநாட்டு வேலை அமையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். 6ஆம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். கடன்கள் கிடைக்கும், சுப கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது கடன் கிடைக்குமான நிச்சயம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அந்த குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 12ஆம் இடம் சுபத்துவம் பெறுவதனால டிராவல் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, அதாவது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், அல்லது 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே குடியுரிமை கிடைக்கக்கூடிய தன்மை, பிஆர், அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாட்டுடன் இருக்கக்கூடியவர்கள் அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அங்கே ஒரு நல்ல வேலை கிடைக்காதவர்கள் இப்போ நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் பிரகாசமாக இருக்கிறது. என குரு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு மாற்றம் என்பது கிடைக்கும். அந்த மாற்றங்கள் எந்த மாற்றமாக இருந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த மாதம் நீங்கள் நிச்சயமாக போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை. பூர்வீகத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, அப்பாவின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, இல்லை அப்பாவுடைய தொழிலை எடுத்து நடத்தி வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள், அப்பாவுடைய தொழிலில் நடத்தி வருகின்றவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் சொல்லி கொடுத்தல், போதனைகளை செய்வது, சட்டம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அதுவும் குறிப்பாக வங்கியில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்லவைகள், நல்ல செய்திகள், குட் நியூஸ் வரக்கூடிய ஒரு நல்ல காலமாக அமைகிறது. கேது 11ஆம் இடத்தில் இருப்பது, அதாவது இந்த பாவ கிரகங்கள், சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த கேது 11ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. அது கன்னி மனையில் புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு அளவு கடந்த ஞானத்தை தரும். அதாவது உள்ளுணர்வு சக்தி என்பது அதிகமாக இருக்கும். உங்களுக்குள்ளேயே தோணும் இது நல்லது, இது கெட்டது, இதை செய்தால் நல்லது அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு இந்த மாதம் மிகுதியாக இருக்கும். அந்த உள்ளுணர்வோடு நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவும் உங்களுக்கு நடக்கப் போவது இல்லைங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், உங்கள் ராசிநாதன் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று, அதாவது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு முருகர் கோயிலை சென்று வழிபடும் போது நிச்சயமாக நீங்கள் மனதில் நினைத்த அனைத்து காரியங்கள் ஈடேறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியான இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட். ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்திகளும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை, அதாவது இந்த மாத பலன்களை தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் பாருங்கள். ஒரு சரியாக செட் ஆகலை, அதுக்கு எதிர்மறையாக உங்களுக்கு பலன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தி, அதாவது 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதிகளினுடைய தசாபுத்திகள் உங்களுக்கு நடந்துட்டுருக்கும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், அதாவது ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தில்
கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம், எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சம் நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த 2024 நான் ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கு, எப்போ தான் எனக்கு திருமணம் நடக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ தான் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கும், நான் ஒரு தொழில் இருக்க அல்லது ஒரு வேலையில் இருக்க எப்போ மாறலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.